ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்தியா இலங்கை இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்னும் சில தினங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுல மிகப்பெரிய சர்ச்சை அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா ஒரு நாள் தொடர்ல இருந்து விலகி இருக்காரு. T20 தொடர்ல ஒரு ஆல்ரவுண்டரா இடம்பெற்று இருக்காரு. கேப்டன் பதவி அவருக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கேப்டன் பதவி அவருக்கு கொடுக்கப்படல. துணை கேப்டன் பதவியை வேண்டாம் என தூக்கி எறிந்து விட்டாரு ஹர்திக் பாண்டியா. இந்த நிலையில T20 தொடர அவர் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் தற்போது T20 தொடர்ல இருந்தும் அதிரடியாக விலக இருக்காராம். அதற்கு காரணம் கௌதம் கம்பீரும் BCCI தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து காயம் காரணமாக ஹர்திக் பாண்டியா பல தொடர்கள்ல இருந்து வெளியேறி இருக்காரு. கடைசியாக ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றது. அதுல கூட இலங்கைக்கு எதிரான போட்டியில பந்து வீசும் போது காயம் ஏற்பட்டு வெளியேறினாரு. அதற்கு பிறகு அவர் விளையாடவே இல்லை. 6 மாதம் கடுமையான பயிற்சிக்கு பிறகுதான் IPL தொடர்ல களமிறங்கினாரு. அதற்கு பிறகு தற்போது T20 வேர்ல்டு கப் தொடர்லையும் களமிறங்கினாரு. அவருடைய பங்களிப்பு இந்த வேர்ல்டு கப் தொடர்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அதையும் அவர் கொடுத்தாரு. அதன் காரணமாகவே இந்திய அணி இறுதிப் போட்டியில கோப்பையை கைப்பற்றியது. 2025 டெஸ்ட் சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற இருக்கிறது. இதுல ஹர்திக் பாண்டியாவுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதன் காரணமா தற்போது ஒரு நாள் தொடர்ல இருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கம்பீர் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னா, T20 தொடர்ல இருந்தும் அவருக்கு சில காலங்கள் ஓய்வு கொடுப்போம். இந்த மாதம் இறுதி, அதாவது டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய அந்த லோக்கல் டோர்னமெண்ட்ல, விஜய் ஹசாரா டோர்னமெண்ட்ல அவரு விளையாடட்டும். அதுல தன்னுடைய உடல் திறமையை நிரூபித்து 10 ஓவரையும் வீசி அவருடைய திறமையை நிரூபிச்சுட்டாரு அப்படின்னா அப்படியே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபிக்கு அழைச்சிட்டு போயிடலாம். அது வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும். அடிக்கடி காயம் ஏற்படுற காரணத்தினால அவரு சப்போஸ் இந்த T20 டோர்னமெண்ட்ல விளையாண்டு அதுல காயம் ஏற்பட்டால் அவரால் தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு விளையாட முடியாது. அப்படின்னா சாம்பியன் டிராபி போட்டியில அவரால் பங்கு பெற முடியாது. அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த இலங்கைக்கு எதிரான T20 தொடர்ல இருந்தும் ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு BCCI இடம் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைத்தும் இருக்காராம். இதனால ஹர்திக் பாண்டியாவை T20 தொடர்ல இருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாம். இந்த பேச்சு தான் BCCI வட்டாரத்துல அதிகமாகவே பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சில தினங்கள்ல அதுக்கான அறிவிப்பும் வெளியாகிவிடும். பாண்டியா T20 தொடர்ல இருந்தும் வெளியேற்றப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.